வெல்கம். நம்ம மாடி தோட்டத்தை வீடியோ பண்ணுறேன். கத்திரி செடி, இது ஆடி மாதத்துக்கு போட்ட கத்திரி செடி. இது மிளகாய் ஆடி மாதம் போட்டது தான். அது கூட போட்ட கத்திரி செடி தான். இதை தேத்தவே முடியல, இது வரைக்கும் காய் வைக்கல. இது கொடி நாட்டு தக்காளி நினைக்கிறேன். இது எல்லாம் கலந்து கொடுத்தாங்க. அது எனக்கு சரியாக பேர் இதுக்கு என்னன்னு சொல்லி தெரியல. இது சிகப்பு வெண்டை, கற்பூரவள்ளி, மருதாணி, நெல்லி செடி. சீட்ஸில் இருந்து வளர்ந்து நெல்லி செடி தான். இப்படி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது பக்கத்துலேயே ஒரு மருதாணி செடி. இந்த மாதுளை செடி சீட்ஸில் விளைஞ்சது தான். நம்ம கிச்சன் கம்போஸ்டில் அதை எடுத்து இந்த ட்ரம்மில் வச்சு காயும் வச்சது. அது சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இது ஆடாத்தொடை செடி. இது அமர் லில்லி செடி. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்குது. இது நம்ம கருவேப்பிலை மரம் சொல்லிக்கலாம். அதுலேயும் ஒரு சிகப்புன்னா ஸ்கின் மட்டும் சிகப்பாக இருக்கும், அந்த சக்கரவள்ளி கிழங்கு. இது ஒரு புளிச்சக்கீரை செடி. சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அந்த குச்சியை நட்டு வச்சு அதில் வந்தது. இது ரொம்ப சாஃப்டான சாமந்தி செடி. இந்த தண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இத்தினோண்டு கீழே இருந்துச்சு, எடுத்துன்னு வந்துட்டு இதை வச்சேன். அது அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து நெத்தி கல்யாணி, அப்புறம் சங்குப்பூ, வெள்ளை, நீலம், சிங்கிள் இருக்குது. அடுத்து இது ஆக்சுவலாக மஞ்சள் இஞ்சின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அது நிறைய குரூப்பில் கொடுத்தது. சீட் ஷேரிங் அப்போது நிறைய என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதுவும் சீடில் இருந்து வந்த மாதுளை செடி தான். இதுவும் சீடில் இருந்து வந்த டிசம்பர் செடி, நம்மக்கிட்டேயே உற்பத்தியானது. இது ஒரு கருவேப்பிலை செடி. இதுவும் விதையிலிருந்து வந்தது. இதுக்கு முன்னாடி காட்டினதும் விதையில் இருந்ததும் வந்துச்சு. இது லெமன் கிராஸு. இது ரெண்டும் ஒரே தட்டு இருக்கு. இது நம்ம கஸ்தூரி வெண்டை. இன்னும் கூட 2 செடி இருந்துச்சு, பிடிங்கி போட்டேன் நான். இது நம்ம மண்ணுலேயே அப்படியே ஏதோ மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இது வளர்ந்துட்டுருக்கு. ஏற்கனவே வச்சுருந்தேன், அதில் இருந்தும் வந்துருக்கு. இது மிளகாய் செடி. இதுவும் நம்ம கம்போஸ்ட் கொண்டு போடும்போது வளர்ந்துருத்தோம், அப்படி இருக்குது. இது நம்ம யானைக்கு தந்த வெண்டை. சீட்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஒரே ஒரு காய் இப்போ தான் காஞ்சிட்டு வருது. இதுவும் யானைக்கு தந்த வெண்டை. காஸ்மோஸு. இது பாரிஜாதம் பூச்செடி. இது மல்பெரி ஃப்ரூட்ஸு செடி. சூப்பர் செடி. ஆனால் பழம் தான் பெருசாக வைக்கிறதுக்கு நம்ம தான் அதுக்கு சரியான இது பண்ணுறது கிடையாது. இது அந்த சீமை இளம்பழம் சரியான பூ வாங்கின பூசில் நிறைய காயும் வச்சிச்சு. இதெல்லாம் மரம் வகையை சார்ந்தது. இதுக்கு கவாத் பண்ணி விட்டால் வருமா எனக்கு தெரியல. இந்த வருஷம் பண்ணி விடலான்னு இருக்கேன். இது நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு கொடி பசலி. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கோம். இன்னொரு ஃபேமஸ் என் தோட்டத்துக்கு ராஜா பாருங்க, ஒரே ஒரு காய் வச்சிருக்கு. செம்ம திட்டு. எதுக்கு இருக்க தண்டத்துக்கு, உனக்கு தண்ணி ஊற்றுறேன், உரம் போட்டுக்கிட்டு இருக்கேன், கொடியை பிடிச்சி பிக்க போகிறேன் பாரு, அப்படிலாம் திட்டி வந்திருக்கு. இது ஒரு கட்டிங்ஸில் வளர்ந்த முருங்கை செடி தான். காஞ்சி போயிடுச்சு பாருங்கள், சரியாக தண்ணி இல்லைன்னு. ஒரு கிளை மட்டும் காஞ்சிருச்சு. இது காரக்கொட்டி கீரை செடி. இது ஏதோ வெல்கம் பிளான்ட்டுன்னு ஒரு கட்டிங்ஸ் கிழங்கு கொடுத்தாங்க. அது இதில் வச்சு இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ ஏதோ பூவெல்லாம் கூட வச்சுது, வேறு ஆளுங்க போட்டது பார்த்தா. இது நாவல் பழம் செடி. விதை சாப்பிட்டு கொண்டாந்து போட்ட விதை இந்த தொட்டி ஃபுல்லாக வந்துருச்சு. அந்த செடி நிறைய பிடிங்கி போட்டேன் நான். முன் நிறைய இருந்துச்சு, எல்லாத்தையும் பிடிங்கி போட்டேன். குட்டியாக இருந்தது. இது சுண்டக்காய் செடி விதையில் இருந்து வந்தது. டிசம்பர் சீட்ஸில் இருந்து வந்துச்சு. இதுவும் விதையில் இருந்து வந்துச்சு.
இது ஒரு சீட் ஷேரிங்கில் கட்டிங்ஸ் கிடச்சி அது இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு தான், என் வீடே கிடையாது, அவங்க பிடிச்சிக்கிறாங்க. இங்கே ஒரு மல்பரி செடி இருக்குது. இது நம்ம சாமந்தி கட்டிங்ஸ் விலைக்கு வாங்கி வச்சது. இது சிகப்பு. இது இங்கே பாருங்கள், என்ன காய், அதில் காயா என்ன காயோ அது தெரியல பேர். அந்த காயோட செடி 1 வருஷமாக வந்துட்டுருக்குது அது. அடுத்து இது வந்து பருமன் எட்டுப்பட்ட வெண்டை, பருமன் வெண்டை செடி நிறைய காயும் வச்சுது. அதுலேயே ஒரு மிளகாய் செடி நான் தான் நட்டு வச்சேன், நாற்று நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்துட்டுருக்கு. அதுலேயே ஒரு சிகப்பு கொடி பசல் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் அருமையான கீரை. அப்புறம் இந்த செடி கத்திரி, நீட்டு கத்திரி, நல்ல இவ்வளோ நீட்டுக்கு வைக்கிது அந்த கத்திரி. வச்சது ஃபஸ்ட்டு அது என்ன கஷ்டம் வந்துச்சு தெரியல. அப்புறம் காய் வைக்கிறதே நிறுத்திட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணிச்சு. அப்புறமா கொண்டாந்து எடுத்து வேறு தொட்டி, இந்த தொட்டி ரெடி பண்ணி நட்டு அதுக்கு கொம்பு வேறு கொடுத்துருக்கேன் குடிச்சிக்கிறதுக்கு. அப்புறம் இது ஒரு வெண்டை செடி. இது ஆக்சுவலாக இந்த யானை தந்த வெண்டைன்னு நினைக்கிறேன், தேரவே இல்லை. ஏன்னு கேட்டால் தொட்டி இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு இதில் வச்சேன். இந்த செடி அப்புறம் இந்த கீரை செடி பாவம் அது எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எப்படியும் உசுரோடு இருக்குது. அது என்ன பண்ண முடியல. இது குட்டை பருமன் வெண்டை, இது பச்சை வெண்டை நாட்டு, நம்ம விற்பனைக்கெல்லாம் நிறைய விற்கிறாங்களே அது. அந்த 2 செடி இருக்குது. இதெல்லாம் விதை என்னன்னு தெரியாமே போட்டு விட்டது தான். அப்படி அந்த சீதம் எட்டுப்பட்ட பருமன் வெண்டை. இது நம்ம அந்த லைப்ரரியன் தக்காளி வந்திருக்கு. இது ஒரு கருவேப்பிலை செடி, விதையிலிருந்து வந்துட்டோம். ஏற்கனவே என்கிட்ட செடி இருந்துச்சு, அது ஏகப்பட்ட விதைங்க வைக்கும். அதெல்லாம் நான் பிச்சு அப்படியே இங்கே போட்டுருவோம் இல்லை, அதில் இருந்து வந்துட்டோம். இந்த பார்ட்டு முடிச்சிட்டேன். அடுத்து இந்த பார்ட்டு. இது ஒரு கத்திரி செடி. பூ மட்டும் வைக்குவாங்க சிங்காரமாக, காய் ஃபுல்லாக வச்சு காட்டினா பரவாயில்ல, அதுதான் பண்ண மாட்டாங்க. இந்த பூவை பார்த்து மட்டும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இது ஒரு கத்திரி செடி. இது வந்து பேசில். அப்புறம் சாமந்தி செடி குட்டியாக நம்ம குரூப்பில் கொடுத்தோம் அது. இது ஒரு கத்திரி செடி. இது வந்து அசாம் ஊசி வெண்டை, மர வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வச்சுது, காயெல்லாம் வச்சுது. இப்போது பூ தான் வச்சுருக்கு எல்லாம். தான் 4 காய் வைக்கிறதுக்குள்ளே முறுக்கிட்டு. அப்புறம் இது ஒரு கத்திரி செடி. இது காயே வைக்கல, பிடிங்கி போட போகிறேன். இது இப்படி இருக்குது. பண்ணைக்கீரை, லைப்ரரியன் பண்ணைக்கீரை இங்கே ஒரு தொட்டியில் போட்டேன். இதுவும் இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்கு. தக்காளி பழம் பழுத்திருக்கு, அப்படியே பறிச்சுக்கலாம் இல்லைன்னு மறந்துடுவேன். இது லைப்ரரியன் தக்காளியோட கேரக்டரே இந்த மாதிரி கொடி மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள், ஹைட்டாக போயிட்டு இவ்வளோ பெருசு போனால் தான் வைக்கிது அது காய். அப்புறம் இந்த நீலி அவுரி அப்படிங்கிற ஒரு செடி இது. அப்புறம் என்ன கிழங்குது, இந்த கிழங்கு இதெல்லாம் நான் போடல, நம்ம வாங்கிட்டு வந்துட்டு ஏதோ குட்டியை தவறி மண்ணுக்குள்ளே வந்துருக்கும் போல இருக்குது. அது அப்படியே முளைச்சி வேறு தொட்டியில் இருந்துச்சு, இது பெருசாகிட்டு. அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நட்டு வச்சேன். இப்போ இந்த மாதிரி வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குது, அறுவடை பண்ணணும். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு கிழங்கு இருக்குது. இதெல்லாம் கருமஞ்சள் நட்டு வச்சுருக்கேன் இங்கெல்லாம் ஃபுல்லாக. இது வந்து டேபிள் ஆரஞ்சு. இது ஒரு முருங்கை செடி, விதையிலிருந்து போட்டது தான். இதுவும் விதையிலிருந்து போட்டது தான். நிறைய விதையிலிருந்து போட்டது தான் இருக்கும் என்கிட்ட. இது கட்டிங்ஸ் ஒருத்தர் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே குட்டி பாருங்கள், இதில் இருந்து உடஞ்சிருச்சுன்னு நட்டு வச்சேன். அது பூ வைக்க போது இப்போ வந்துடுச்சு. இது நம்ம நண்பர் கொடுத்தது இந்த கட்டிங்ஸு, அது வச்சு வளர்த்துருக்கேன். இது ஒரு ரெயின் லில்லி, அதுவும் சீட்ஸில் வந்தது தான். இதுவும் விலைக்கு வாங்கி வச்சது. இந்த டிசம்பர் செடியை ஸ்பெஷல் பதிவு போட்டுக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. இது ஒரு மல்பெரி செடி. எனக்கு கிடைச்சது பாருங்கள், இந்த குச்சி இது ஒன்று தான் எனக்கு கிடைச்சது. இவ்வளோ இதில் இருந்து இவ்வளோ செடியை நான்
எனக்கு கவாத்து பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக போட முடியல, அதனால எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நட்டு விட்டுறது, அது அப்படியே வந்துடுது. மண் தான் அதுக்கு ரீசன். இது ஒரு செடி, சிவந்தி செடி. இதுவும் தாளம்பூ செடி, சீதா செடி, இதுவும் சீதா செடி. ட்ராகன் ஃப்ரூட்டு இப்படி இருக்குது. கொடி உருளை செடி. ஒரு பெரிய விவசாயமே பண்ணியிருப்பேன் நான். இவ்வளோ பெரிய மண் போட்டு வச்சு இதுக்கு வச்சு விட்டா மேலே வந்து நிற்கிது கிழங்கு பாருங்கள். கொடியில் இன்னும் ஒரு கிழங்கு கூட வைக்கலை. கொடி போயிட்டு ஒரு கிழங்கும் வைக்கலை. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. இதுதான் என்னமோ சொன்னேன், அந்த ஒரு ரோஸ் கலரில் ஒரு பூ பூக்கும், சென்ட்ரல்லா செடி. தனியாக எடுத்துகிட்டு வந்து நிறைய வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சாக்கா அது பூவை வைக்கல, அப்படியே இருக்குது. இது ஒரு செடி, இது ஒரு கேக்டஸ்ஸு. இதுக்குன்னு இதெல்லாம் இந்த விதையை போட்டு வந்தது தான் இந்த சீதா செடி. 3 செடி இருக்குது. என்ன பண்ணுறது இதுங்க? இந்த செடிங்க கிட்டெல்லாம் நம்ம அதிகமாக வச்சுக்கக்கூடாதுன்றது அதுதான். நிறைய போட்டால் வந்துடுது. அதை நம்ம உசுரை அழிக்கிறதுக்கும்